இபிஎஃப் ஓய்வூதியதாரர்களுக்கு வணக்கம். இபிஎஃப் ஓய்வு ஊதியம் என்பது நமது உரிமை. அதை உயர்த்தி கேட்பது நம்முடைய வாழ்வாதாரம் குறித்து கேட்கிறோம். அதை வழங்குவது அரசின் கடமை. அதாவது குறைந்தபட்சமாக அவங்களுக்கு எவ்வளோ தரீங்க? 1000லேருந்து 4000 வரைக்கும் தான் வாங்குகிறாங்க. அதை வச்சு வாழ்வாதாரம் பண்ண முடியுமா? அது என்னுடைய கோரிக்கை என்னென்னா, இபிஎஃப்பில் நிறைய பணம் இருக்குது. எப்படி இருக்குன்னா, இந்த பென்ஷன் தொகையே வாங்குறவங்க நிறைய பேர் காலமாயிட்டாங்க. இப்போ அவங்க உயிரோடு இருந்தால் அந்த தொகை கொடுத்துன்னு தானே இருக்கணும். நீங்கள் அந்த தொகை சேவிங் தானே. அந்த குடும்ப தலைவர் இருந்திருந்தால் கூட அந்த மனைவிக்கு 50% போகும். அந்த 50% உங்களை சேமிப்பு. அவர் 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னா சேமிப்பு. அந்த தொகை அதிகமாக தானே இருக்குது. அந்த அரசாங்கம் ஒன்றும் கையிருந்து ஒன்றும் அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தொகையை கணக்கிட்டாவே உங்களுக்கு ஏற்றி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போது அரசாங்கம் ஓய்வூதியம் கொடுத்தாக்கா அவங்களுக்கு டிஏ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன, ஓய்வூதியதாரருக்கு டிஏ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த இபிஎஃப் ஓய்வூதியதாரருக்கு டிஏ அனௌன்ஸ் பண்ணுறீங்களா? டிஏ கொடுக்குறீங்களா? இது உரிமையானது. இதெல்லாம் உரிமை. எனக்கு 7500 15,000 ஏற்றி கொடுங்க அப்படி இப்படி கேட்டுருக்கோம் நாங்கள். பட்டு அது நீங்களாக விருப்பப்பட்டு தரணும். இது அப்படி இல்லை. இது எங்களுடைய ரைட்ஸு, எங்கள் கோரிக்கை. எங்களுக்கு இல்லைன்னா எங்கள் தொகைக்கு வட்டி போட்டு கொடுங்க. சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ? 8% வட்டி. அதை போட்டு கொடுத்தாவே எங்கேயும் வந்துடுமே. மாதம் வட்டியாக தரீங்க எங்களுக்கு. எங்களுடைய தொகையை மொத்த தொகை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டுருக்கீங்க. சரிங்களா? இப்போ டெத்தானவங்க தொகையெல்லாம் என்ன இருக்குது? என்னாச்சு? அது எக்கச்சக்கமாக உள்ளே இருக்கும். அதை உரிமையோடு வெளியே எடுத்து இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அவங்களாம் லைனாக போயிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருப்பாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டால் 10 வருஷமா 5 வருஷமா 15 வருஷமா அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் நல்லா படித்தவங்களாக தான் இருக்கீங்க. அரசியலில் பழமையை வந்தவங்களாம் இருக்கீங்க. இது அறிவிக்கிறதுல என்ன தயக்கம்? தொழிலாளர்களே, இதை நமது கோரிக்கை வைப்போம். அதாவது டிஏ கொடுங்க. அது தவிர்க்கும் பட்சத்தில் 8% வட்டி கொடுங்க. இல்லை அதுவும் முடியாதுன்னா எங்களுடைய நண்பர்கள் இறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தொகை இருக்குல்ல, அந்த தொகை அப்படியே தானே இருக்குது. அதை பிரித்து எல்லாருக்கும் உயர்த்தி கொடுங்க. அதுக்கு வட்டி என்னாச்சு அந்த தொகைக்கெல்லாம்? இப்போ நாங்கள் காலமாயிட்டால் அந்த தொகை உங்களுக்கு பெண்டிங்கில் தானே இருக்கும். இதன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஓய்வூதியம் கேட்பது எங்களுடைய ரைட்ஸு. சரிங்களா? அதை வழங்குவது உங்களது கடமை. இந்த ஓய்வூதியம் ஆணையர்கள் இதை பரிசீலித்து அரசுக்கு பரிந்துரைத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமாறு மிக கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து, இது மாதிரி கோரிக்கை வச்சு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்று ஓய்வூதியத்தை உயர்த்தி கொள்ள வாய்ப்பு கொள்வோம். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன்.